இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு 2 பதக்கம் மட்டும் தான் கிடைக்கிறதுனால சென்ட்ரல் மினிஸ்டரோ அதிகாரிகளையும் தேர்வாளர்களையும் பயங்கரமா திட்டி நல்ல பிளேயர்களை உருவாக்குங்கன்னு வான் பண்றாரு. இதனால விளையாட்டு தேர்வாளரோ ஊரா போய் பிளேயர்ஸ் தேடுறாரு. அப்ப விஜய் நகரத்துக்கிட்ட யாரை கேட்டாலும் ராம் சரணோட பேரை தான் சொல்றாங்க. இதனால அவரோ ராம் சரணை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறாரு. ராம் சரணும் காசுக்காக கிரிக்கெட் விளையாடுறாருங்க. எந்த டீம் அதிகமா காசு தரதோ அந்த டீமுக்காக விளையாடுவாரு. உள்ளூர்ல பொப்புலி விஜய் நகரம்னு 2 டீம் இருக்கு. எந்த டீம்ல ராம் சரண் விளையாடுறோ அந்த டீம் தாங்க ஜெயிக்கும். ஆனா ஒரு தடவை ராம் சரண் காசுக்காக விளையாடுறவருன்னு சொல்லிட்டு 2 டீமுமே அவமானப்படுத்திடுறாங்க. இப்ப கிரவுண்ட்ல ராம் சரணோட ஆட்டத்தை பார்த்து வியந்து போற முன்னாள் மல்யுத்த சாம்பியனா இருக்கிற நம்ம சிவராஜ்குமாரோ அவரை மல்யுத்த போட்டிக்கு கூப்பிடுறாருங்க. சாதியாலையும் அவர் ஊர் பெயராலையும் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாத ராம் சரணும் மல்யுத்த போட்டிக்காக தயாராகிறாரு. ஆனா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. அவர் ஊர்ல ரோட் வசதியும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் வசதியும் கிடையாது. அந்த ஊரோட அங்கீகாரத்துக்காகவும் அங்க ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்காகவும் 30 வருஷமா ஜெகபதி பாபுவோ பார்க்காத அதிகாரி இல்ல, பார்க்காத தலைவர் இல்ல. ஆனா ஒரு எம்எல்ஏ கிட்ட அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தால அவர் தண்டவாளத்துல விழுந்து இறந்து போயிடுறாருங்க. ஜெகபதி பாபுக்காகவும் தன்னோட ஊரோட அங்கீகாரத்துக்காகவுமே ராம் சரணும் மல்யுத்த போட்டியில கலந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பெட்டி படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.